ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு வீரா ஸ்டோரிஸ். வீட்டுக்கு வெளியே செல்வி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. விமலா கேட்டா, செல்வி நேற்று பொங்கலுக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு செல்வி சொன்னா, சக்கரை பொங்கல் செஞ்சு கரும்பு மஞ்சள் எல்லாம் வச்சு படைச்சோம் அப்படின்னு சொன்னான். கஸ்தூரி சொன்னா, நான் நிறைய சக்கரை பொங்கல் சாப்பிட்டனே, கரும்பும் நான் நிறைய சாப்பிட்டனே அப்படின்னு சொன்னான். அதுக்கு விமலா சொன்னா, இன்னைக்கு சாயங்காலம் நாங்கள் எக்ஸிபிஷனுக்கு போகிறதா பிளான் பண்ணியிருக்கோம்ல, எல்லாருமே சரியான டைமுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து எக்ஸிபிஷனுக்கு போனாங்க. அங்கே மாய குகை அப்படின்ற இடத்துக்கு போனாங்க. அப்போது விமலா சொன்னா, செல்வி அங்கே பாரு, மாயாஜால குடில் இருக்கு அப்படின்னு சொன்னான். அதுக்கு செல்வி சொன்னா, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு. கஸ்தூரி அதுக்கு சொன்னா, ரொம்ப இருட்டா இருக்குதே, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னான். செல்வி அதுக்கு சொன்னா, அங்க கேட்குற ஒளி ரொம்பவே பயமுறுத்துது அப்படின்னு சொன்னான். விமலா உடனே சொன்னா, கஸ்தூரி அங்க பாரு, என்னமோ பெரிய உருவம் தெரியுது அப்படின்னு சொன்னான். கஸ்தூரி சொன்னா, போதும் போதும் வாங்க நம்ம எல்லாருமே வெளியே போயிடலாம் அப்படின்னு சொன்னான். இவங்க 3 பேருக்குமே இந்த அனுபவம் ரொம்பவே புதுசா இருந்துச்சு. அதுக்கப்புறமா அறிவிப்பு பலகைக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ கஸ்தூரி சொன்னா, விமலா அந்த அறிவிப்பு பலகையை பாரு அப்படின்னு. விமலா சொன்னா, நாளைக்கு போட்டிகள் நடைபெற போது போல, அதை தான் இங்கே எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னான். செல்வி ஒன்னே சொன்னா, நீ தான் நல்லா கதை சொல்வியே விமலா, கதை போட்டியில கலந்துக்கோ அப்படின்னு சொன்னான். அதுக்கு விமலா சொன்னா, கண்டிப்பா நான் கலந்துக்குவேன் அப்படின்னு சொன்னான். ரொம்ப நேரம் ஆனதுனால 3 பேருமே வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா விமலா தூங்க போயிட்டா. அவளோட கனவுல எல்லாம் அந்த கதை போட்டி, மாயாஜால குகை அதுவே இருந்தது. தூக்கத்துல மாயாஜால குகை, அதுக்கப்புறம் அறிவிப்பு பலகையும் வந்துச்சு. அவ கனவு காண ஆரம்பிச்சா. நாளைக்கு நம்ம கதை சொல்லணுமே, அந்த மாயாஜால குகை மிகவும் பயமா தான் இருந்தது, சரி நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லி தூங்க ஆரம்பிச்சா. அப்போ கனவுல விமலாவை ஒரு பெரிய பறவை தூக்கிட்டு போய் ஒரு பழைய மாளிகைக்குள்ள ஒரு அறையில விட்டுருச்சு. விமலா உடனே பயந்தா. நான் எங்க இருக்கேன், இது எந்த இடம், மன்னர் காலத்து மாளிகை மாதிரி இருக்குதே, ஐயோ இது என்ன, ஓ சிலையா, பயந்துட்டேன், யாராவது இருக்கீங்களா, நான் எப்படி வெளியே போறது, ஐயோ யாரோ வருவது போல இருக்கே, வரட்டும் கேட்போம் அப்படின்னு யோசிச்சான். அப்போ சிலை மாதிரி இருந்த ஒரு பணிப்பெண் தட்டு நிறைய உணவுப் பொருளை கொண்டு வந்து விமலாட்ட கொடுத்தான். பணிப்பெண் சொன்னா, இந்தா இதை சாப்பிடு அப்படின்னு. விமலா சொன்னா, சிலையக்கா என்ன இங்கே ஒரு பெரிய பறவை தூக்கிட்டு வந்துருச்சு, நான் எப்படி வெளியே போறது அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த பணிப்பெண் சொன்னா, இந்த வழியா தான் நீ போகணும், போற வழியில நிறைய பேர் உன்னை வழிமறிப்பாங்க, ஆனா அவங்க கேட்குற கேள்விக்கு நீ சரியா பதில் சொன்ன அப்படின்னா அவங்க உனக்கு வழி விடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு விமலா சொன்னா, அப்படியா, சரிக்கா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிட்டான். முதல் கதவு பக்கத்துல இருக்க ஒரு சிலை பெண் கிட்ட கதவை திறந்து விடுங்க அப்படின்னு விமலா சொன்னான். அதுக்கு பணிப்பெண் சொன்னா, நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும் அப்படின்னு. விமலா சொன்னா, கேளுங்க அப்படின்னு. பணிப்பெண் சொன்னா, ஒருவருக்கு மருத்துவ வாகன உதவி தேவைப்பட்டா எந்த நம்பரை நீ தொடர்பு கொள்வ அப்படின்னு கேட்டாங்க. விமலா உடனே, ஓ அதுவா, 108 அந்த நம்பரை தான் நான் கால் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னான். பணிப்பெண் உடனே, சரியா தான் நீ சொல்லியிருக்க, சரி நீ போ அப்படின்னு சொன்னாங்க. விமலா மாளிகை பக்கத்துல இருக்க ஒரு கதவு பக்கத்துல போனான். அங்க ஒரு காவலாளி நின்றுட்டு இருந்தாரு. விமலா உடனே சொன்னா, மாமா கதவை திறந்து விடுங்க, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு. காவலாளி உடனே, என்னோட கேள்விக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னு. உடனே விமலா, சரி ஓகே கேளுங்க அப்படின்னா. எங்கேயாவது தீ பிடிச்சிருச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு. விமலா உடனே சொன்னா, 102 அந்த நம்பருக்கு கால் பண்ணி நான் ஹெல்ப் கேட்பேன் அப்படின்னு சொன்னான். காவலாளி உடனே சொன்னா, சமத்து பெண்ணு, சரியா சொன்ன, நீ போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அங்கிருந்து வெளியே வந்த உடனே விமலாவுக்கு முன்னாடி ஒரு பெரிய நீர்நிலை இருந்துச்சு. விமலா உடனே, எவ்வளோ பெரிய நீர்நிலை, இது எப்படி நம்ம கடக்கிறது, ஓ அங்க படகுக்காரர் இருக்காரு பாருங்க, அவர்கிட்ட நம்ம உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஐயா அப்படின்னு கூப்பிட்டான். படகுக்காரர் உடனே வந்து, என்னம்மா அப்படின்னு கேட்டாரு. அகழிய நீ கடக்கணுமா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு விமலா, ஆமா ஐயா, உங்களோட கேள்வியை கேளுங்க அப்படின்னா. காவலரோட உதவி வேணும்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு உடனே விமலா, 100 அப்படின்ற எண்ணை நான் டயல் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னான். அருமை அருமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரைக்கு அவளை கூட்டிட்டு போனாரு. அதுக்கப்புறமா விமலாக்கு என்ன பண்றதுன்னே தெரில. அங்க ஒரு பெரிய பறவை வந்துச்சு. அப்போ விமலா சொன்னா, பறவையே நீ தானே என்னை இங்கே தூக்கிட்டு வந்த, நான் எப்படி நான் இப்போ வீட்டுக்கு போகிறது அப்படின்னு கேட்டான். அதுக்கு உடனே பறவை சொல்லிச்சு, என்னோட கேள்விக்கும் நீ பதில் சொல்லு, நானே உன்னை அழைச்சிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே விமலா சொன்னா, கேளு அப்படின்னு சொன்னான். குழந்தைங்களுக்கு ஆபத்து அப்படின்னா நீ எந்த என்ன தொடர்பு கொள்வ அப்படின்னு கேட்டுச்சு. உடனே விமலா, எனக்கு நல்லா தெரியுமே, 1098 தானே அப்படின்னு சொன்னான். உடனே அந்த பறவையும் அறிவாளி பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை விமலாவை தூக்கிட்டு பறந்து போச்சு. அவளோட வீட்டில் விட்டுட்டு போயிடுச்சு.
விமலா என்ன நடந்துச்சு, இது கனவா இல்லை நினைவா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, ஆனால் இது நல்ல அனுபவம், இதவே நம்ம நாளைக்கு கதை போட்டியில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அங்கே போய் கதை போட்டியில் இதே கதையை சொல்லிட்டு ப்ரைஸ் வின் பண்ணா விமலா. என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பாய் பாய்.